ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கும்படியாய், அவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இந்த வசன தியானத்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். இந்த நாளிலும் தெய்வ சமூகத்தில் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் இந்த நாட்களிலே தெய்வ சமூகத்தில் நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. 6:8 பார்க்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி அவனுடைய சமத்திலே கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யும்படியாய், அவர் நமக்கு கிருபை தரும்படியாய், அவர் தந்திருக்கிற கிருபையை நாம் பயன்படுத்தி கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் ஒரு நிமிஷம் நாம் செபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த மகிமையான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலோ எங்கள் கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையின் மூலம் எங்களுக்கு என்ன ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு என்ன மன்னாவை, என்ன அப்பத்தை நீர் தர விரும்புகிறீரோ எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன ஆண்டவரே மன்னாவை தர விரும்புகிறீரோ ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் அதை கேட்டு கர்த்தாவே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவன் கிருபை தார உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒரு விஷயம் கூட நாம் தலை வணங்கி மகிமைப்படுத்துவோம் அவரே. இந்த நாளில் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமேன் ஆமேன். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை நமக்கும் தந்திருக்கிறார். கடந்த நாட்களிலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி நம்ம அந்த வசனத்தை நாம் தியானித்தோம். ஆனால் இந்த நாட்களில் அந்த கிருபை நமக்கு எதற்கு ஆண்டவர் தந்திருக்கிறார், அதை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம், எப்படி பயன்படுத்தணும் என்கிறதை நாம் இந்த நாட்களிலே நோவாவின் மூலமாய் கர்த்தர் நோவாவோடு இருந்து சில காரியங்களை அவர் செய்ததை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ஆண்டவர் அந்த நோவாவை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அதை நமக்கு நோவாவை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் நமக்கு சொல்லி இருக்கிறதையும் குறித்து நாம் ஒரு ஸ்தோத்திர தியானித்து நாம் செபிக்க போகிறோம். பாருங்கள், அந்த நாட்களில் ஆதாம் முதல் நோவாவை பார்க்கும்போது 10வது தலைமுறை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாம் முதல் நோவா 10ஆம் தலைமுறை. அந்த 10வது தலைமுறையிலே வரும்போது இங்கே கர்த்தருக்கு அந்த அந்த நாட்களில் இருந்த அந்த ஜனங்கள் அப்படியே அவர் பார்க்கிறார். அந்த 9வது 10வது 11வது வசனம் ஆதியாகமம் 6 ஒரு 10 11 வசனங்களை வாசிக்கும்போது அந்த நாட்களுடைய காரியங்களை ஆண்டவர் நோவாவுக்கு சொல்லுகிறார். அப்படியே ஜனங்கள் அவர் பூமியை பார்க்கிறார், ஜனங்களை பார்க்கிறார். அங்கே பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய மன துக்கம், மன வேதனை, மனுஷனை உண்டாக்குனதுனால ஒரு மனஸ்தாபம் அவருக்கு வருகிறது. ஆனாலும் அந்த மனுஷன் மத்தியில் எப்படி எத்தனை லட்சம் எத்தனை கோடி அன்றைக்கு இருந்தார்கள் என்று சொல்லி நாம் அறியோம். ஆனால் நோவா ஒரு 10ஆம் தலைமுறை. அப்படி பார்த்தா நாம் கொஞ்சம் கோடி பக்கத்தில் இருக்கும். ஆனால் அந்த ஜனங்களுக்குள்ள எல்லாம் நோவாவை ஆண்டவர் ஒரு நல்ல மனுஷனாய், ஒரு உத்தமனாய், ஒரு சன்மார்க்கனாய், ஒரு நீதிமானா, கர்த்தருடைய உள்ளம் விரும்பத்தக்க அளவுக்கு அந்த நோவா அவர் வாழ்ந்திருக்கிறதை இருந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஒட்டுமொத்த உலகம், ஒட்டுமொத்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் சீர்கேடாக இருக்கும்போது அந்த நோவாவும் அவருடைய குடும்பமான இங்கே நோவா மட்டும் சொல்லி இருக்கிறது. ஒரு என்ன சொல்லுது, ஒரு ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாய் அவர் வாழ்ந்திருக்கிறதை பார்க்கிறது. அதுதான் கர்த்தருக்கு என்ன சொல்லுவார், இந்த நோவாவை நமக்கு என்ன செய்திடலாம், இந்த இந்த என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை நான் நோவாவுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை குறித்து நோவாவிட்ட சொல்லாரு. ஜனங்களை பார்க்கும்போது அவருடைய சீர்கேடு என்ற சமூகத்துக்கு வந்துட்டு, அதனால் நீ என்ன செய்ய, ஒரு பேழையை கெட்டு நீ உன் குடும்பமும் நல்ல சுத்தமுள்ள மிருகம் அசுத்தமுள்ள மிருகம் எல்லாம் சேர்ந்து அந்த பேழைக்குள்ளே வாருங்க, நான் பூமி இந்த ஜனங்களை எல்லாம் அழிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே நோவாவிடத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு முன்பு மழை
மழையும் தண்ணியும் இந்த பூமியில் இல்லை. ஆனாலும் அந்த வார்த்தையை நோவா அப்படியே விசுவாசித்தார், அப்படியே கீழ்ப்படிந்தார். அதுதான் அந்த ஜனங்களுக்குள்ள நோவாவுக்கு கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தர் ஒரு கிருபையை கொடுக்கிறார். எதுக்கு கிருபை கொடுக்கிறார்? அந்த அழிவில் இருந்து நோவா காப்பாற்றப்பட வேண்டும். அந்த தேசம் எங்கிலும் வரப்போகிற அழிவு அது தண்ணியினால் உண்டாகிறது. பூமியிலிருந்தும் வானத்திலிருந்தும் தண்ணி வரப்போகிறது. அந்த தண்ணியினால் எங்கும் தப்பி போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழிவு வருகிறது. இந்த சூழ்நிலையில் நோவாவை காப்பாற்றப்பட வேணும், அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேணும், சுத்தமில்லாத மிருகங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட வேணும். அப்போ அதுக்கு என்ன செய்யுது? அப்போ நோவாவிடத்தில் அவர் சொல்லுகிறார், ஒரு பேழை என்ன செய் கட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் நோவா அந்த வார்த்தை அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார். பேழையை கட்டுவதற்கு குடும்பமாய் ஆயத்தப்பட்டார்கள். அது பக்கத்தில் ஒரு பக்கம் பேழையை கட்டுகிற வேலை நடந்தது, ஒரு பக்கம் அவர் நீதியை பிரசங்கித்து கொண்டே இருந்தார். தேவனாகிய கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நீதி அவர் ஒரு பக்கம் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார். அந்த நீதி அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது பேழை கட்டுமான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வந்தது, அந்த பேழை வேலை முடிந்தது. பூமியிலிருந்து தண்ணீர் பெருகினது, வானத்து மதவுகள் திறவுண்டது. எல்லாம் 40 நாள் தண்ணீர் அப்படியே நிற்கிறது. ஆனால் நோவாவும் அவருடைய குடும்பம் 8 பேர், காட்டு மிருகம் நாட்டு மிருகம் சுத்தமில்லாதது எல்லாம் சேர்ந்து பேழைக்குள்ளே ஏறினது. கர்த்தரே கதவை அடைத்தார். பேழை தண்ணீரில் மிதந்தது. அரராத்தென்று சொல்லுகிற மலையில் பேழை அப்படியே போய் தங்கினது. பாருங்க, 1 வருஷம் ஆண்டவருக்கு ஆமேன். அந்த வார்த்தையின்படி அவர் கீழ்ப்படிந்தபடியினாலே அன்றைக்கு அந்த பெரும் அழிவில் இருந்து நோவாவுடைய குடும்பமாக அநேக மிருகங்கள் பாதுகாக்கப்பட்டது. ஒரு மனுஷனுடைய அந்த நோவாவின் ஜென்ரேஷன் தான் நம்ம. அந்த ஆதாம் மூலம் வந்த ஆமேன் அந்த வழியில் நோவா மட்டும் காக்கப்படுகிறார். 10வது தலைமுறையில் அவருடைய குடும்பம் காக்கப்படுகிறது. அந்த நோவா மூலமாக நாம் இந்த நாட்களில் என்ன செய்கிறோம்? அந்த நோவாவின் ஜென்ரேஷனாக நம்ம வந்து நிற்கிறோம். இந்த கடைசி இயேசு கிறிஸ்து வருகையின் தலைமுறையில் வந்து நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நம்மை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37, 38, 39வது வசனத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர். அந்த நோவாவை அப்படியே நமக்கு காண்பிக்கிறார். நோவாவின் ஸ்தோத்திர நாட்களில் எப்படி நடந்ததோ அது அப்படியே மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும். அந்த நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் நாட்களில் அந்த நோவாவுடைய ஜெனரேஷனாகிய நமக்கு இன்றைக்கு நம்ம மீட்பும் ரட்சிப்பும் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவாகிய இயேசுவின் மூலமாய் நமக்கு வந்திருக்கிறது. அதை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் அதை ஸ்தோத்திரம் நாம பாக்கியவான்கள். அதுதான் இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 1லிருந்தே அவர் சொல்லும்போது அவருடைய வருகை, யுத்தங்களின் செய்திகள், இப்படி ஒவ்வொரு வசனங்களும் அவருடைய வருகைக்கு எடுத்த காரியங்களை குறித்தும் நம்முடைய ஆயுத்தத்தை குறித்தும் அவர் பேசி கொண்டிருக்கிறார் சீஷரிடத்தில். அவர் சொல்லும்போது அந்த 37வது வசனத்தில் வரும்போது சொல்லுகிறார் பாருங்க, நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும். அப்போ நோவாவின் நாட்களில் நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? ஞாபகப்படுத்துகிறார். நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது என்று அதை நாம் என்ன செய்யணும்? திரும்பி பார்க்க வேண்டும் என்கிறதை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது என்பது இன்றைக்கு நம்ம உலகத்தில் என்னென்ன பாவங்கள் இருக்கிறது எல்லாம் அன்றைக்கும் இருந்தது. ஆனால் அன்றைக்கு அதை ஆண்டவர் அப்படி எல்லா ஜனங்களையும் அழித்தார். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். எப்படி நோவா கீழ்ப்படிந்து அந்த பேழையை கட்டினாரோ அப்படியே நாமும் கீழ்ப்படிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்திற்கும் வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிந்து நாம் பேழையை கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு விரும்புகிறார். அதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது, என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து என்று நெல்லு, என் கண்மலை அண்டையில் வந்து நெல்லு என்று சொல்லுகிறார். அப்போ நாம் அவருடைய சமூகத்தில் நாம் போகிறதற்கு அவர் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவாகிய இயேசு வருவது வெகு சீக்கிரமாயிற்று. இந்த தேசத்து ஒரு அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் என் ஜனம் காப்பாற்றப்பட வேண்டும், என் பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த அழிவுக்குள்ள என் பிள்ளைகள் போயிடக்கூடாது. என் பிள்ளைகள் இந்த வசனத்தை, என்னுடைய வார்த்தையை கேட்டு, என்னுடைய வசனத்தை கேட்டு இவர்கள் கீழ்ப்படியும் போது இந்த அழிவில் இருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம். அதுதான் ஆண்டவர் அந்த நோவாவின் ஜெனரேஷனாகிய நமக்கு இயேசு கிறிஸ்து நோவாவை நமக்கு காண்பித்து தருகிறார். அந்த நோவாவை ஆகிலும் நீங்கள் நினைத்து, அந்த நாட்களில் ஆகிலும்
நடந்ததை நினைத்து இந்த நாட்களிலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த 39 மத்தேயு 24:39 வசனம் சொல்லுகிறது. அவர்கள் ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப நமக்கு இன்னைக்கு என்ன வேணும்? ஒரு உணர்வு. அன்றைக்கு யோனா நீதியை பிரசங்கித்தான் என்று பேதுரு சொல்லுகிறார். நீதியை பிரசங்கித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி. அப்ப இன்றைக்கு ஆமேன் அதை குறித்த ஒரு உணர்வு நமக்கு என்ன செய்யணும்? வேணும். நோவாவை அவர் நம்முடைய முன்மைக்கா வைத்திருக்கிறார் என்றா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜோக்குக்கு அவர் சொல்லல. நோவாவின் நாட்களை நீங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தா என்னுடைய வருகையின் நாட்களை நீங்க அறிந்து கொள்ளுவீர்கள். இந்த நாள் அப்படித்தான் இருக்குது. நீங்க அந்த அழிவுக்கு நீங்க தப்பித்து கொள்ளணும், நீங்க பாதுகாக்கப்படணும். அதனால எப்படியாவது உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லுங்க, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுங்கன்னு நம்ம அப்படியாக அவர் நம்முடைய உணர்வை திருப்பி கொஞ்சம் தட்டி எழுப்புவார் பாருங்க. ஆனா இந்த நாட்களில் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? அவர் தந்த கிருபையை உலகத்துக்காக நம்ம பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர, ஆனா அவருடைய காரியங்களை, அவருடைய வசனத்தை, வார்த்தையை, அவர் ஏன் நமக்கு இந்த வசனத்தை நமக்கு பேசி கொண்டிருக்கிறார், சொல்லி கொண்டிருக்கிறேங்கிற சிந்திப்பதற்கு நமக்கு உணர்வே வரல பாருங்க. நம்ம வீடு கட்டுவது நல்லதுதான், பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுப்பது நல்லதுதான், பிள்ளைகளை படிக்க வைப்பது நல்லதுதான். இதெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த நோவாவின் நாட்களை குறித்த ஒரு உணர்வு, மனுஷகுமாரனாகிய இயேசு வரப்போகிறார், அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகப்படணுமே என்கிற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். அதுதான் சொல்ல, ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகிறது வரையிலும் அங்க உணரவே இல்லை பாருங்க. அங்க உணரவே இல்லை. நீங்களும் நானும் அந்த உணர்வுக்காக கர்த்தர் இந்த நாட்களில் தட்டி கொண்டிருக்கிறார். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மை ஒரு உணர்வுக்கு நேராக உந்தி தள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கிறதான ஒவ்வொரு காரியங்கள், யுத்தங்கள் ஆகட்டும், பூமி அதிர்ச்சிகள் ஆகட்டும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் ஆகட்டும், சண்டைகள் ஆகட்டும், பிரச்சனைகள் ஆகட்டும், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், கொள்ளை வியாதியாக இருக்கட்டும், மனிதனுடைய இருதயத்தில் அன்பு என்கிறதே இல்லாத ஒரு நிலைமையாய் காண்கிறது. இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உணர்வுக்கு நேராக அது தூண்டப்படுமானால் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மகிமையான ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். அதற்காக தான் அந்த நோவாவை நம்முடைய சமூகத்தில் நமக்கு திருப்பி திருப்பி அதை என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். ஒவ்வொரு உவமைகளையும் நமக்கு அவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய கடினமான இருதயத்தை என்ன செய்வோம்? நாம் கொஞ்சம் ஸ்தோத்திரம் விளக்குவோம் பாருங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், சவுலை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய ஸ்தோத்திரம் சவுலை கொண்டு எப்படியாகிலும் அமலேக்கரை நிர்மூலமாக்க வேண்டும் என்கிறது. ஆனால் அவர் கொள்ளையில் என்ன செய்தார்? பலத்ததெல்லாம் தனக்கு வைத்து கொண்டார். ஆனால் சாமுவேல் வந்து எச்சரிக்கிறார், நீ செய்வது சரியில்லை என்று. ஆனால் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளவே இல்லை பாருங்க, ஒத்துக்கொள்ளவே இல்லை பாருங்க. அந்த தவறை ஒத்துக்கொள்ளாததுனால் அவருக்கு கிடைத்த பங்கு என்ன தெரியுமா? அந்த ராஜ்ய பாரத்திலிருந்து அவர் ஸ்தோத்திரம் விளக்கப்பட்டார். சாமுவேலுடைய வஸ்திரத்தை அவர் பிடிக்கிறார், தொங்கலை பிடிக்கிறார், அது அப்படியே ரெண்டாய் கிழிகிறது. அவர் சொல்லுகிறார், ராஜ்யபாரம் இன்றோடு முடிந்து விட்டது. ஆனால் நமக்கு ராஜ்யபாரம் இனிதான் இருக்கிறது. நம்ம ராஜ்யபாரத்துக்குள்ள தான் போக போறோம். நம்முடைய ராஜ்யம் ஆயத்தமா இருக்கிறது. நம்முடைய ராஜ்யம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் அவருடைய அந்த மகிமையின் பிரசன்னத்திற்குள்ளே நாம் போக போகணுமே. அதுக்காக நம்ம ஆயத்தப்படணுமே. அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்கிறதா? கொஞ்சம் இந்த வசனத்தை யோசித்து பாருங்க, கொஞ்சம் இந்த வார்த்தையை நம்ம யோசித்து பாருங்க. ஏதோ கடமைக்காக நாம் வேதம் வாசிக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம், நாம் கடமைக்காக ஆலயத்திற்கு போகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம். இதனால நாம் கர்த்தரை திருப்திப்படுத்த முடியாது பாருங்க. அவர் நமக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபையை கொண்டு விசுவாசமானோம், அந்த கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஆண்டவருக்காக சில பாவங்களை நாம் விட்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்ம முழுமையுமா அவரிடத்துல திரும்பணும்ங்கிறது அவருடைய நோக்கமா இருக்கிறது, எண்ணமா இருக்கிறது, வாஞ்சையா இருக்கிறது, அவர் நம்ம மேல வைத்த விருப்பமாக இருக்கிறது. அதை நாம் நிறைவேற்ற வேண்டுமே. அவனுடைய சமூகத்தில் இந்த கடைசி நாட்களில் எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், என்னுடைய அருகாமையில் நடக்கிற காரியங்கள், சபையில் நடக்கிற காரியங்கள், இதையெல்லாம் நான் பார்த்து பார்த்து நான் சோர்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வருகை குறித்து எனக்கு ஒரு உணர்வே இல்லை ஆண்டவரே. எனக்கு அந்த ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவனுடைய சமூகத்தில் நாம் கேட்போமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராகவே இருக்கிறார். எப்போ வேணும்னாலும் அவருடைய வருகை இருக்கலாம் பாருங்க. வருகையினால நமக்கு அவர் சொல்லி தரல, எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்லி தந்தார். ஆனால் வருகை மட்டும் நாம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ இந்த நாட்களில் நாம் அதிகமாய் விழித்திருக்க வேண்டும் என்கிறது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். நீங்களும் நானும் அவர் நமக்கு தந்த கிருபையை என்ன செய்யக்கூடாது? விருதாவாக்க கூடாது. அந்த நோவா எப்படி அந்த கிருபையை பயன்படுத்தினாரோ,
எப்படி அந்த நோவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வந்திருக்கிற கிருபையை நாம் பயன்படுத்த வேண்டும். என அன்பானவர்களே, அதை பயன்படுத்த வேண்டும், அதை காத்து கொள்ள வேண்டும், கிருபைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற வேண்டும். அவர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை, அந்த கிருபையை நாம் உணர்ந்து கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோ, நாம் நம்முடைய குடும்பம் ஆயத்தமாக்கப்பட்டோ, அது மற்றவர்களுக்கு நாம் ஒரு நபருக்காவது அந்த கிருபையை குறித்து நாம் சொல்ல வேண்டும். இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், இயேசு என்னை ஸ்தோத்திரிக்கிறார், என்னை அபிஷேகித்திருக்கிறார், அவர்களுடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது என்று ஒரு நபருக்காவது, உங்க நண்பர்களுக்காவது, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்காவது, நீங்க வெளியே போகும்போது நீங்க சந்திக்கிற ஒரு நபருக்காவது அந்த இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். உங்க மேல என் மேல விழுந்த கடமை பாருங்க. 2001 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சித்தாரு, அந்த கிருபை எனக்கு தந்தாரு. அந்த கிருபையை ஸ்தோத்திரம் இந்த நாள் வரையிலையும் அவனுடைய கிருபையை ஸ்தோத்திரம் நிலைநிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவருடைய கிருபையை குறித்து, என்னை ரட்சித்த அந்த தேவனுடைய அன்பை குறித்து ஒவ்வொருவருக்கு சொல்ல ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அந்த ஸ்தோத்திரிக்கிற அந்த கிருபை நமக்கு தந்திருக்கிறாரு. அதை விருதவாக்காதீங்க, ஏதோ ஒரு கிருபை என்று நினைத்து போகாதீங்க. பரலோகம் வரையிலையும் நிலைநிறுத்தப்படுகிற கிருபை, பரலோகம் வரையிலையும் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கொண்டு நிறுத்தக்கூடிய அந்த மகிமையான கிருபையை நாம் ஸ்தோத்திரம் நாம் பற்றி கொண்டிருப்போம். அந்த இயேசுவை பற்றி கொண்டிருப்போம். இந்த வசனத்தை நாம் சிந்திப்போம், இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். இன்னும் இந்த வசனத்தினுடைய இன்னும் ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். அவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகிறது வரை உணராதிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சபையை எடுத்துக்கொள்ளும் வரையிலேயோ நாம் இப்படி இருப்போமானால் நாம் மிகவும் தண்டனைக்குரியவர்களாய் மாற்றப்படுவோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை குறித்து சிந்திப்போம், தியானிப்போம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படும். இதை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லுவோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்மை கொண்டு அநேகருக்கு அவருடைய அன்பை சொல்லுவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். நம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, இந்த நல்ல வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு முன்பாய் நீர் வைத்திருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ஏசப்பா. ஏசப்பா, நீங்க எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கிருபை ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா சுகபோகமாய் வாழ்வதற்கு ஏசப்பா நீங்க எங்களுக்கு தரலப்பா. இந்த உலகத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிற உமது சமூகத்திற்கு நாங்கள் வருவதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய கண்களை எங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறப்பா, தயவு கிடைத்திருக்கிறப்பா. அதை நோவா அப்படியே கீழ்ப்படிந்தார் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் சுதந்தரித்துக் கொண்டார் ஐயா. இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஸ்தோத்திரப்பா, அந்த நோவாவை குறித்து எங்களுக்கு ஒரு ஆண்மை ஸ்தோத்திரம் முன் எச்சரிப்பாய் கர்த்தர் காண்பித்திருக்கிறீரப்பா. ஏசப்பா, உம்முடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறதப்பா. நாங்கள் ஆண்டவரை உணர்வில்லாமல் இருந்து விடக்கூடாது, உணர்வில்லாமல் இருந்து விடக்கூடாது ஏசப்பா. உம்முடைய சமூகத்தில் உமது அன்புக்குள்ள அப்பா தந்த கிருபையை நாங்கள் பயன்படுத்தி எங்களால் முடிந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நபர்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லவோ, இந்த கிருபையை நாங்கள் பற்றி கொண்டிருக்கவோ, உம்முடைய வருகையிலே நாங்கள் ஸ்தோத்திரம் ஆயத்தப்படவோ ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீர் இரக்கம் செய்யும்படியே ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் ஒருவரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் கைவிட்டு விடக்கூடாதுப்பா. உமது அன்புக்குள் ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுக்கிற, வசனத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற, கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. காத்துக்கொள்ள இந்த வசனம் ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் இது நல்ல ஒரு பலன் தரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தார். நம்முடைய நாம மட்டும் மகிமைப்படட்டப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஏற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.